நல்லா வருமா என்னன்னு எனக்கே தெரியல. கைஸ் எப்படி நான் கிரியேட் பண்ண வெப்சைட் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கா? இனிமே பயங்கரமா இருக்கும். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். கைஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பண்ண போவோம்னா, நான் கற்றுக்கின முதல் விதி இன்னைக்கான வீடியோவில் இறக்கலான்ட்டு இருக்கேன். வீடியோ வந்து இன்ட்ரோ தரதுக்கு முன்னாடி எங்கடா டீம் வந்து இன்ட்ரோக்கு எழுதுறாங்க. எழுதி வச்சா இன்ட்ரோ எழுதிட்டாங்க. படத்துக்காக என்ன மறந்து அவ கூட போயிட்டே தங்கமான என் மனசை எக்கடா இன்ட்ரோ எக்கடா இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நான் ஊர் இல்லாத போது அவரை போயிட்டேன். நான் ஊர் வந்து பார்த்தபோது அவர் கூட போயிட்டு இருந்தே. சி கைஸ் ஏதோ இன்ஸ்டாகிராமில் ஏதோ பாட்டு பார்த்து எழுதியிருக்கா, எனக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கானா. இதான் வேலை. அதே மாதிரி இந்த டிசைன் வந்து யாரை வச்சு பண்ண போவோம்னா, இங்க எல்லாரும் அலப்ப பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தலைப்பட வரல, இன்னைக்கு வரல, அன்னைக்கு வரலன்ட்டு சொல்லி கடைசி இன்னைக்கு வந்து ஜனவரி 31 ஆகுது கைஸ். 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். February 6 தான் படம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் கத்துக்கின வித்தெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, வேர்ட்பிரஸ் வந்து நான் வந்து டிசைன்ஸ் வந்து கத்து வச்சிருக்கேன். அது இல்லாத ஃபேன்ஸ் ஒரு பக்கம் அலப்பை பண்ணிட்டு இருக்காங்க. அஜித் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போவீங்கன்னு அப்படின்னு அஜித் சார் வந்து கேட்டு இருக்காரு. சரி அவர் ஃபேன்ஸே கொஞ்சம் இரிட்டேட் ஆயிட்டாங்க. அப்படி சொல்லி இரிட்டேட் ஆனாங்களா? இரிட்டேட் எல்லாம் ஆகலையா கைஸ்? நீங்கள் வந்து நம்ம வேர்ட்பிரஸ்ல வந்து நம்ம டிசைன்ஸ் தான் பண்ண போகிறோம். அது எது மாதிரி டிசைன்ஸ்னா, நீங்கள் முன்னாடி எண்டோடய பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அது பார்த்தாச்சு சார். இது மாதிரி டிசைன் தான் கைஸ் நம்ம பண்ண போகிறோம். படத்துக்கு முன்னாடி February 6 வந்து படம் வருது கைஸ். அதுக்கு முன்னாடி January 31 வந்து இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன். எப்படி இருந்தாலும் எடிட் பண்ணி ஒரு நாளில் கொடுத்துருவேன் வீடியோ. எல்லா ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா அஜித் சார் வச்சு நம்ம பயங்கரமாக எடிட் பண்ண போகிறோம். ஏன்னா நான் அந்த அளவு கற்று வச்சிருக்கேன் வேர்ட்பிரஸ்ல வந்து நான் வந்து பிகினர் லெவலில் வந்து இப்போ இன்டர்மீடியட் லெவலையும் தாண்டி ஒரு ப்ரோனே வச்சுக்கோங்க. பேச்சுல திமிர் தெரியுதே மச்சான், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அதனால ஃபுல் ஸ்கிரீன்ல போட்டு ஜாலியா உட்காந்து பாருங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. கைஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இன்னைக்கான வீடியோவில் வந்து வேர்ட்பிரஸ்ல வந்து நான் வந்து சில டிசைன்ஸ் எல்லாம் கற்று வச்சிருக்கேன். அது வந்து உங்ககிட்ட வந்து சொல்லி தான் போகிறேன். தயாராக இருக்கிறீர்களா? கைஸ் நான் என்னதான் நேரத்தில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சனும், மைக்கு கிடையாது. என்னதான் நேரத்தில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா கரண்ட் போயிடுச்சு கைஸ். இருந்தாலும் நம்ம வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து வேர்ட்பிரஸ்ல வந்து என்னோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் கைஸ். நான் வேர்ட்பிரஸ்ல வந்து பேஜுக்குள்ளே வந்துட்டு அந்த பேஜில் தான் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். நான் வந்து இங்கே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே வந்து பாருங்க, இது கொடுத்தா ஸ்ட்ரக்சர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம முழுசாக ஒர்க் பண்ண போவோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து டேக் விட்ஜெட் இருக்கா. அதே மாதிரி நான் வந்து ஏதோ ப்ரொஃபஷனல் வெப்சைட் பில்டர் அப்படி இப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் இப்போ தான் கற்றுக்கிறத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணி போவேன். அது எந்த லெவலில் வருதுன்னு எனக்கே தெரியல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து ட்ராக் விட்ஜெட் இருக்கா, அது கொடுத்துட்டு இங்கே வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னு இருப்பாங்க. நான் இப்போ இதுக்கு ஒரு கண்டெய்னர் இருக்கிறதே எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஐடியா வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஒரு கண்டெய்னரே போதும். கண்டெய்னர் என்னன்னா அந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோமோ அது. கைஸ் இங்கே வந்து கான்டாக்ட் வித்தின்னு இருப்பாங்க. இங்கே வந்து ஃபுல் வித் கொடுத்துருக்கேன். அடுத்தது இது வந்து பிஎஸ்சியில் இருக்கும், பிக்சலில் இருக்கும். நான் வந்து அது வித் விஹெச்னா ஹைட்டு கைஸ். இது வந்து நான் 100 கொடுத்துருக்கேன். 100 கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்டு கலர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இங்கே மெயின் கண்டெய்னர் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து எம்டின்னு இருக்கா. இங்கே வந்து மெயின் கண்டெய்னர் இந்த செக்ஷனுக்குள்ளே போனால் கண்டெய்னர் வரும். அப்படின்னா இந்த டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணாலே ஓகே. இங்கே வந்து ஸ்டைலில் போயிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாசிக்னு இருக்குது. இங்கே வந்து செகண்ட் வந்து கிரேடியன்ட் இருப்பாங்க. இதில் தான் நம்ம கலர் சூஸ் பண்ணுவோம். நான் வந்து ஆல்ரெடி கலர் வந்து எடுத்து வச்சதுனால நான் வந்து குளோபல் சூஸ் பண்ணி இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் கலர். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே லீனியர்னு இருப்பாங்க. இந்த லீனியர் டிக்கில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு அது கீழே அதை கொடுத்துருங்க. ஏன்னா இது நடுவில் தான் நம்மளுக்கு அதுமாரி வேணும். அதனால் செகண்ட் கலர் வந்து நான் ஃபுல் பிளாக் கொடுத்துருக்கேன். கைஸ் இருப்பாங்க, நம்ம வந்து கலர் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே ப்ளஸ் ஐக்கானுக்கு இருப்பாங்க. அது கொடுத்துட்டு இன்னொரு கண்டெய்னர் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். மொத்தம் எத்தனை கண்டெய்னர் வேணும்? டைட்டில், ஒரு சப்டைட்டில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அது ஃபோட்டோ. நான் 3 ஆட் பண்ண போவேன். ஏன்னா விடாமல் வச்சு டைட்டில் ஆட் பண்ணணும். அதனால் கைஸ் இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கமாண்ட் +D அழுத்தினா டூப்ளிகேட் ஆகும். நீங்கள் வந்து Ctrl+D அழுத்துங்க.
நீங்கன்னா விண்டோஸ் யூஸர் வந்து கமெண்ட் +D அழுத்துங்க. நான் மேக் யூஸராக இருந்தால் கமெண்ட்+D அழுத்துங்க. டூப்ளிகேட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டிங்னு இருக்குவாங்க, அது தூக்கி வந்து விட்டுருங்க. அடுத்தது செகண்ட் ப்ளஸ் ஐக்கான கொடுத்துட்டு இங்கே வந்து டெக்ஸ்ட் எடிட்டர்னு இருக்குது, இதை தூக்கி வந்து விட்டுருங்க. தேர்டு வந்து பட்டன் கூட வைக்கலாம். நம்ம பட்டன் எதுவும் வைக்க தேவையில்லை. இப்போதைக்கு நான் இமேஜ் வைக்கிறேன். வைஸ் தேர்ட் வந்து இமேஜ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எடிட்டிங் மட்டும் மாற்றிக்கலாம். நான் வந்து விடாமல் வச்சு கொடுத்துருக்கேன். செலக்டால் கொடுத்து டெலிட் கொடுத்துட்டு கைஸ் நான் வந்து விடாமுயற்சின்னு கொடுத்துருக்கேன். விடாமுயற்சி ஓகே ஃபீலிங் காட்டு. அடுத்தது வந்து இங்கே வந்து டைப் ரைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட்டு இது ஸ்டைலில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஃபாண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அதனால் இந்த ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்ட்டு சூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைஸ் வந்து 200 இருக்குது கைஸ். நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இவ்வளோ இருந்தால் ஓகேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது வந்து சென்டர் பொசிஷன் இல்லை. நாம் வந்து இங்கே சென்டர் கொடுத்துட்டு அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து சென்டர் கொடுத்துட்டு இங்கே வந்து இந்த பாக்ஸுக்கு வாங்க. இந்த மெயின் கண்டெய்னர் ஒரு கண்டெய்னருக்குள்ளே இன்னும் கண்டெய்னர் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. இதில் வந்து வித்து மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணால் லைட்டாக சேஞ்ச் ஆகும். லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது சொல்ல போனால் சென்டரில் இருக்குது. அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கேன். நான் வந்து விடாமுயற்சி படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அது மாதிரி நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி எடுத்துருக்கேன். இது நல்லா வந்துருக்கா ஓகே. விடாமுயற்சி படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அதை பற்றி எடுத்துக்கோங்க கைஸ். அது வந்து நான் போட்டுருக்கேன். இங்கே வந்து ஸ்டைலில் போயிட்டு நம்ம வந்து நம்ம வந்து ஃபாண்ட்டுக்கு இதை மட்டும் தானே சேஞ்ச் பண்ணோம். ஃபாண்ட்டு மட்டும் தான் சேஞ்ச் பண்ணோம். ஃபாண்ட் கலர் வந்து ஆல்ரெடி நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கலர் நான் வச்சுருக்கேன் கைஸ். ஃபாண்ட் கலர் வச்சாச்சு. அது இதுக்கு ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது இமேஜுக்கு வந்துட்டு இங்கே வந்து செலக்ட் இமேஜில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அஜித் சார் இமேஜ் வைக்க போவேன். கடவுள் ஐயோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நான் அஜித் சார் இமேஜ் வச்சுருக்கேன். சொல்லப்போனால் இமேஜ் வந்து பெருசாக இருக்குது. இங்கே வந்து வித்தின்னு பாருங்கள். இங்கே வந்து வித்து இருக்குது. நான் வந்து 135 கொடுத்துட்டு இங்கே வந்து மினிமம் வித்துன்னு இருக்குது. இங்கே வந்து 35 ஓகேவா? 35 ஓகே தான் கைஸ். அது வந்து இங்கே வந்து பார்டர் ரேடியேஷன் இருக்குது. அதாவது இந்த இமேஜ் வந்து பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது. நாம் கொஞ்சம் வளைவாக எடுத்துக்கலாம். அதனால் நான் வந்து 19 18 கரெக்டாக இருக்கும். 18 இல்லைனா 19 வச்சுருக்கேன் கைஸ். இப்போ வந்து பார்டர் ஷேடை வந்து நம்ம பின்னாடி ஆட் பண்ணலாம். அடுத்து ஒரு இமேஜ் வச்சாச்சு. அடுத்தது ஃபைனலாக என்ன பண்ணணும்? அடுத்து அட்வான்ஸ்க்கு வாங்க. அட்வான்ஸ்க்கு வந்துட்டு இங்கே வந்து பொசிஷன் இருக்கா? பொசிஷன் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்து பொசிஷன் வந்து அப்சல்யூட் கொடுங்க. அப்சல்யூட் கொடுத்துட்டு இங்கே 2 இது இருக்கா? இது வந்து 0 வந்து எடுத்துகிட்டுங்க. எடுத்துகிட்டா கரெக்டாக அந்த இதுக்கே வந்துடும். சொல்லப்போனால் இமேஜோட சைஸ் வந்து பெருசாக இருக்கே, கொஞ்சம் சின்னஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 30 கொடுக்கலாம். 30 ஓகே. இந்த இமேஜ் வந்து எங்கே நவுத்துனாலே நவுரும் கைஸ். ஏன்னா நான் வந்து டிஃபால்ட்லேருந்து நம்ம வந்து அப்சல்யூட்டுக்கு மாற்றணுங்க தானே. அதனால் வந்து இமேஜ் வந்து எங்கே வேணாலும் நவுத்திக்கலாம். அதனால் இந்த இமேஜ் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணி ஒன்று வச்சாச்சு. திருப்பியும் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகும் கைஸ். அது வந்து இந்த மேலே இருக்க இமேஜுக்கு வந்து நான் வந்து த்ரிஷா மேம் ஃபோட்டோ ஆட் பண்ண போவேன். ஏன்னா அவங்க தான் அந்த படத்தோட ஈகோனி ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். கடவுளே லோட் ஆகுது. சவுண்டு கேட்குதா? ஃபேன் ஓடுது என் சிஸ்டத்தில் கைஸ். த்ரிஷா மேம் ஃபோட்டோ வந்து நம்ம வச்சுருக்கோம். அஜித் சார் ஃபோட்டோ கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். நீ போங்க. இந்த ஃபோட்டோ கொஞ்சம் கீழே. இங்கே வந்து அனி ஃபோட்டோ வைக்கலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி இமேஜ் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம வந்து 25 வச்சுக்கலாம். 25 கூட ரொம்ப பெருசு தான். 20 ஓகே. 20 நல்லா இருக்குது. அணிக்கு கொஞ்சம் சின்னசாக வைக்கலாம். இப்போ வந்து நான் அனிவுத்தோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போவேன். ஆட் பண்ணியாச்சு. சொல்லப்போனால்
அணியோட ஃபோட்டோ வந்து இந்த கண்டெய்னர் விட்டு வெளியே போகுது கைஸ், அதனால ஒரு பிரச்சனையுமே இல்லை. கண்டெய்னர் விட்டு வெளியே போனாலே ஒரு பிரச்சனையும் இல்லை கைஸ். இந்த ஃபோட்டோ வந்து நார்மலாக இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு லுக்கே இல்லாத மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம 3D மாற்ற போவோம் இந்த ஃபோட்டோஸ்லாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா த்ரிஷா மேம் கிட்ட போயிட்டு இங்கே வந்து அப்சல்யூட் போயிட்டு இங்கே வந்து மோஷன் எஃபர்ட்னு இருக்கும். மோஷன் எஃபர்ட் போனீங்கன்னா இங்கே வந்து மவுஸ் எஃபர்ட்னு இருப்பாங்க. அங்கே வந்து ரெண்டுமே ஆன் பண்ணி விட்டுருங்க. இது ஆன் பண்ணிட்டு இது ஆன் பண்ணிடுங்க. எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. இப்போ அங்கே லைட்டாக ஷேக் ஆகுது. அதேமாதிரி அஜித் சார் கிட்ட வந்துட்டு அட்வான்ஸ் போயிட்டு அதே நம்ம என்ன பண்ணணுமோ அதே தான் பண்ணணும். ஆனால் அங்கே ஒரு லைட்டாக ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். மவுஸ் எஃபர்ட் ரெண்டுமே ஆன் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி இங்கே வந்து ஆப்போசிட் இருக்கும். நான் வந்து டைரக்ட் கொடுத்துக்கலாம், ஏன்னா ஆப்போசிட்டில் நான் வேணும். அதனால் இந்த 3D இதுக்கு இது வந்து ஆன் பண்ணணும். நம்ம கடைசியாக ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா நம்ம வந்து கடைசியாக ஏன்னா அது வேல்யூ மட்டும் கம்மி பண்ணால் அது வந்து கரெக்டாக மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இப்படி பண்ணுங்கள். அது அட்வான்ஸ் போயிட்டு மோஷன் எஃபெக்ட் மவுஸ் எஃபெக்ட் இதான் பண்ணிட்டு இது என்ன ஓகே, இது வந்து ஆப்போசிட்லேயே கிட்டோம் அண்ட் இது வந்து டைரக்டில் கிட்டோம் கைஸ். ஓகே, ஓரளவு நல்லா இருக்குது. சொல்லப்போனால் 3D லுக்கே தகுது. ஆனால் இங்கே ஒரு மிஸ்டேக் மட்டும் ஆகுது. ஏன்னா ஃபோட்டோஸ்க்கு வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் ஷேடு எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. அதனால் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே வந்து ஸ்டைலில் போயிட்டு இங்கே வந்து பாக்ஸ் ஷேடோன்னு இருக்க பாருங்க. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், நான் ப்ளவு 20 வச்சுக்குவேன். அதுக்கு அது ஸ்ப்ளிட்டு, அதாவது ப்ளவு எந்த அளவு வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. அதுவுமே ஹரிசாண்டல் வெர்டிகல். அது வந்து எந்த பக்கம் வேணுமோ நீங்கள் அது நவுத்த தேவையில்லை சொல்லப்போனால். அது வந்து அப்படியே கிட்ட மேலே கண்டு ஜியோலே கிட்டோம். இந்த ஸ்ப்ரெட் ஆகிறது மட்டும் எவ்வளோ வைக்கலாம், எவ்வளோ வச்சா கரெக்டாக. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் ஒரு 8 வைக்கிறேன். அணிவத்துக்கு வந்து 8 வச்சா நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், சும்மா 2 வச்சா அந்த அளவு தெரியல. 3 கூட ஓகே தான் கைஸ். 3 ஓகே, ஆனால் அந்த அளவு இல்லை. 4 ஓகே, 4 கூட நல்லா தான் இருக்குது. 4 இல்லை 8 போகலாம். 8 போனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 4 ஓகே ஃபைன். இப்போ த்ரிஷா மேம் கிட்டே போயிட்டு ஸ்டைல் போயிட்டு பார்டர் ஷேடோ ஹரிசாண்டல் வெர்டிகல் ப்ளவு வந்து 20 கொடுத்துக்கலாம். அது இங்கே வந்து 4 ஓகே கைஸ். இங்கே பார்க்க இது ஒரு 3D லுக்காக தகுது. ஆனால் எனக்கு இதுலேயும் ஏதோ இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து ஆட் பண்ண போவேன். ஏன்னா நான் வந்து ஒரு டிசைனை பார்த்துட்டு வந்து அப்படியே காப்பி பண்ணால் நம்ம வந்து அதுவே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம ஓனாக பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் எப்படின்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பம்ப்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ண போவோம். ஏன்னா ஃபேன்ஸ் வந்து நம்ம வெப்சைட் பார்த்த உடனே கொஞ்சம் பூஸ்ட் பம்ப்ஸ் ஆகணும். அதனால தாங்க நான் இதுமாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா அஜித் சார் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு அஜித் சார் ஃபோட்டோ இது சொல்லப்போனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஐஎம்ஜினா இமேஜ் 1 அது மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எதுவுமே சூஸ் பண்ண மறந்துட்டேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடுங்க அப்படியெல்லாம் சொன்னால். அதனால் நான் இப்படி கிளிக் பண்ணி பார்த்தாவே அந்த பாக்ஸ் வரும். நான் அதனால் வீடியோனா ப்ராப்பராக தரணும் தான் அப்படின்னாலும் அவசியமே இல்லை. கொஞ்சம் சுருக்கி உங்களுக்கு போர் அடிக்காது எடுத்துணும். என்னோடய கான்செப்ட் அதுதான். நான் கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணும் போதால் இப்படி ஒர்க் பண்ண மாட்டேன். நீட்டாக ப்ராப்பராக ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லை. அதனால் சரி வீடியோனால் இப்படி போடலாம். அதனால் இப்போ வந்து ஃபஸ்ட் இமேஜே டூப்ளிகேட் பண்ணிக்குவேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு இங்கே வந்து ஸ்டைலுக்கு போயிட்டு இங்கே வந்து மினிமம் வித்துன்னு இருக்கா, நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். பெருசாக வச்சுட்டு இந்த இமேஜுக்கு இருப்பாங்க. தூக்கி போய் ஃபஸ்ட் இமேஜுக்கு மேலே விட்டுருங்க. சொல்லப்போனால் இமேஜ் ரொம்ப பெருசாகிடுச்சு. 40 வைக்கலாம். 40 ஓகேவா கைஸ்? 40 கூட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. 40 கூட கொஞ்சம் பெருசாக தாங்க வயசு இருக்குது. இப்போ 35 வைக்கலாமா? 35 ஓகே கைஸ். பக்கா 35 ஓகே. இது வந்து சென்டரில் வச்சுக்கலாம். சென்டரில் வச்சுட்டு நான் சொல்கிறது அப்படியே பண்ணுங்கள். இங்கே வந்து ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணுங்கள். எவ்வளோ கம்மினா இந்தளவு ஓகேவா? 0.33% வச்சுருக்கேன். பர்சன்டேஜ் இல்லை, 0.33 வச்சுருக்கேன். கொஞ்சம் போனால் உலாகுதுன்னு நினைக்கிறேன் வாய். எப்படி அதேமாதிரி இந்த இமேஜும் தூக்கின்னு வந்து அங்கே மேலே விட்டுருங்க. நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு அளவே இல்லை. அணிவுத்து ஆனால் கொஞ்சம் அணிவுத்து மண்டே தெரியல கைஸ். அதனால் நம்ம இமேஜை கொஞ்சம் இந்த பக்கம் வைக்கலாம். ஓகே. ஆனால் அணிவுத்து கொஞ்சம் வெளியே கோச்சிக்கணும், சின்னசாக வச்சுக்கனால கைஸ். ஓகே பார்த்தீங்களா இல்லையா எப்படி 3D எஃபர்ட் எட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்க மவுஸ் வந்து மேலே நோக்கினா 3D எஃபர்ட்டு. நம்ம இப்போ வந்து பப்ளிஷ் கொடுத்தாச்சு. பப்ளிஷ் கொடுத்துட்டு இங்கே வந்து வியூ சேஞ்சஸ்ன்னு இருப்பாங்க. அது கொடுத்து பார்த்தா தெரியும். இங்கே வந்து நம்ம வந்து அஜித் சார் சும்மா வச்சுருக்கோம். அது வேணால் நம்ம டெலிட்டும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து விடாமுயற்சி படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்ட்டு சொல்லப்போனால் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருப்பேன். இது பாருங்க சொல்லப்போனால் இந்த இடம்லாம் எம்டியாக இருக்குது. வேணால் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நான் பின்னாடி சொல்கிறேன். அதுவே இந்த இமேஜ் பாருங்க ஒரு 3D நவுதா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சொல்லப்போனால் இந்த டைமுக்கு இது போதும் கைஸ்.
சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு கண்டெய்னர் நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் கண்டெய்னருக்கு நம்ம வந்து எஃபர்ட் ஆட் பண்ண போவோம். அதாவது இது வந்து நல்லா வருமா என்னன்னு எனக்கே தெரியல, இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் கைஸ். நம்ம வந்து வெர்டிகலில் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஹரிசாண்டலில் வந்து வெப்சைட் வந்து நோக்கணும் கைஸ். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணலாம் கைஸ். ஆஃப்டர் 1 hour கழிச்சு வந்துருக்கேன். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டா, ஃபஸ்ட்டு கண்டெய்னர் வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணுவோம். செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து எல்லாமே பண்ணி வெர்டிகலில் ஸ்க்ரோல் பண்ணால் ஹரிசாண்டலில் வரைக்கும் நம்ம பார்த்தோமா, எல்லாமே ஃபைன். கடைசியில் பார்த்தா கரண்ட் போச்சு கைஸ். அதனால ஒரு பிரச்சனை இல்லை, நான் எல்லாமே வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். அது பாதி காமிக்கவே முடியல, என்னை மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்படியே ஃபுல்லாக அப்படியே கண்டினியூவாக சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. ஆனால் நம்ம வெப்சைட்டில் ஒரே ஒரு மெயினான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம வெப்சைட்டை ஃபேன்ஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்தாங்கன்னா நம்ம வெப்சைட்டில் வந்து அஜித் சார் பாட்டு வேறுபாடு கைஸ், அது ஒரு மெயினான இது. அதுமாதிரி வெப்சைட்டுக்கான லுக் வந்து இப்போ போடுங்க, அது மட்டும் பார்த்துட்டு வாங்க. கைஸ் எப்படி நான் கிரியேட் பண்ண வெப்சைட் எப்படி இருக்கு, பயங்கரமாக இருக்கா? இதுவுமே பயங்கரமாக இருக்கும். அதாவது நான் வேர்ட்பிரஸ் பண்ணி இப்போ தான் டிசைனிங் வந்து கற்றுனுருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே மோஸ்ட்டாக எல்லாமே கற்றுக்கணும். இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் ஆகுது. ஆனால் வேர்ட்பிரஸ் வந்து டிசைனராக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக கொலாப் பண்ணி ஒர்க் பண்ணலாம் கைஸ். அது ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து எப்படி பயங்கரமாக இருக்கா கைஸ். சொல்லப்போனால் ஃபேன்ஸ் வந்து எது மாதிரி நம்ம வெப்சைட் வந்து விசிட் பண்ணால் அவங்க வந்து பூஸ்ட் ஆவாங்கன்னா, இந்த வெப்சைட் வந்து சாங் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் வந்து 3D வெர்டிகல் ஸ்க்ரோல் பண்ண ஹரிசாண்டல் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் எஃபர்ட்னு சொல்லுவாங்க. அது இல்லைனா பேரல் எஃபர்ட், நிறைய எஃபர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ப்ரொஃபஷனலாக சொல்லுவாங்க. அது இருந்தாலையும் இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கைஸ். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண எப்படி 3Dயாக போதா, எப்படி அந்த லெவலில் டிசைன் பண்ண கற்று வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து டிசைன் பண்ணது வந்து பிடிச்சிருக்கும். சொல்லப்போனால் எல்லாமே வீடியோவில் காமிக்க முடியல, அது மட்டும் என்ன மன்னிச்சிடுங்க கைஸ். அதே மாதிரி இனிமேல் நான் வந்து வீடியோ போடலான்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் எனக்கு ஏசுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ ஆல்மோஸ்ட் 4 வாரம் பக்கம் ஆகிடுச்சு. இந்த ஆளு இப்போ தான் வீடியோ எடுத்துருக்கேன். அது வேலைக்கு போய்ட்டு வந்து வீடியோ எடுக்கேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்போம் கைஸ். பை டார்லிங்ஸ். பை. லாஸ்ட்டாக டான்ஸ் ஆட்டு ஓட்டேன். டான்ஸ் ஆட்டு தானே வந்தேன் வீடியோக்குள்ளே. டான்ஸ் ஆட்டு போனால் நல்லா இருக்காது. வீடியோவில் நிறைய டான்ஸ் தான் இருந்துச்சு. அதனால அந்த திரைப்படத்தில் கூட அந்த அட்லீட் வரும் தானே, அந்த சுட்டா விஜய் சார் சுடுவார், அந்த அட்லி சுட்டுட்டே போகிற மாதிரி அந்த டிசைன் போட்டுடலாமா கைஸ்? எப்படி